மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கோவை அரசு மருத்துவமனையில் பணிகளை புறக்கணித்து மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் காளிதாஸ் வழங்கும் தகவலை இப்போது கேட்கலாம். வணக்கம் காளிதாஸ், தற்போது கோவையில் மருத்துவர்கள் போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் ஜெயா. அரசு மருத்துவருக்கு கத்தி குத்து சம்பவத்தை கண்டித்து கோவை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் புறநோயாளி சிகிச்சை பிரிவு இயங்குவதால் நோயாளிகள் மிகவும் அவதி அடைந்துள்ளனர். சென்னையில் நேற்று அரசு மருத்துவர் பாலாஜி என்பவர் மீது கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் எதிரொலியாக கோவை அரசு மருத்துவமனையில் 300க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்திலிருந்து தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். மேலும் அரசு மருத்துவமனை சார்பில் அவசர கால சிகிச்சை மற்றும் உயிர்காக்கும் அறுவை சிகிச்சை தவிர்த்து மற்ற சிகிச்சைகள் அளிக்காமல் காலவரையற்ற போராட்டத்தில் தற்பொழுது ஈடுபட்டுள்ளதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். அதே போல் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கான உரிய பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அவசர கால சிகிச்சை பிரிவில் நோயாளிகளுடன் ஒரு பாதுகாப்பு எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் மருத்துவர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அரசு மருத்துவமனையில் செக்யூரிட்டி எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் மருத்துவமனை வளாகத்தில் அதிக அளவில் சிசிடிவி கேமராவில் பொருத்தப்பட்டு அதை கண்காணிக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கோரிக்கையாக தெரிவித்துள்ளனர். அதே போல மருத்துவர்கள் அதிக அளவில் பணி சுமை ஏற்பட்டு வருவதாகவும் மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை இருப்பதால் இது போல சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். மேலும் தமிழக அரசு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இடத்தை நிரப்பாமல் காலம் தாழ்த்தி வருவதாக மருத்துவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஜெயா. காளிதாஸ், இப்போ மருத்துவர்கள் இந்த போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அவர்களுடைய போராட்டம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? தற்பொழுது இந்த போராட்டமானது இன்று காலை முதல் மதியம் 12 மணி வரை இந்த போராட்டமானது நடைபெறும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். அதே போல தமிழக அரசு அந்த குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதே போல மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று தற்பொழுது இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். மேலும் அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு இவர்களின் கோரிக்கையை தேக்கி சாய்க்காவிட்டால் போராட்டமானது தீவிரப்படுத்தப்பட்டு தொடரும் என்று மருத்துவர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. கோவையில் மருத்துவர்கள் போராட்டம் குறித்தான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி காளிதாஸ்.